ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரசன்னமும் வேத தியானமும். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வருகிற நதி போல தேவ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இறங்கி அதை நிரப்பி பூரிப்பாக்கிவிடும். நீங்கள் வாசித்த வேத வசனங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அந்த பகுதிகளை ஆராய்ந்து பார்த்து தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கானானை ஜெயிக்கவும் சுதந்தரிக்கவும் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டபோது யோசுவா தேவ பிரசன்னத்தை நாட வேண்டியிருந்தது. ஆகவே கர்த்தர் முதலாவது தம்முடைய பிரசன்னத்தை வாக்களித்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். யோசுவா 1:5. பின்பு யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்றார். யோசுவா 1:8. நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், படிக்கலாம், மனப்பாடமும் செய்யலாம். ஆனால் வேதத்தை தியானிக்கிறீர்களா என்பதே கேள்வி. தியானிக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். வேத வசனங்களை தியானித்தாலொழிய அவற்றில் மறைந்திருக்கும் ஆழமான சத்தியங்களை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தாவீது ஒரு தியான புருஷன். ஆகவே அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியதுடன் நில்லாமல் அந்த பாக்கியமான அனுபவத்திற்குள் கடந்தும் வந்தார். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்றார். 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தியானிப்பது என்றால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி போன்றவைகளுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு. அவைகள் அமைதியான ஒரு இடம் தேடி அமர்ந்த பின்பு தாங்கள் மேய்ந்து விட்டு வந்த உணவை அசை போட்டு ருசிக்க ஆரம்பிக்கும். மேய்ந்ததை அசை போடும் அந்த சுபாவமே கிறிஸ்தவ மார்க்கத்தில் தியானத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வாசித்த வேத பகுதியை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சிந்தனை செய்து அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன, எச்சரிக்கை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று அந்த வசனத்தின் ஆழங்களை ருசி பார்த்து அதை அனுபவமாக்கி கொள்ளுவதே தியானத்தின் முக்கியமான பலனாகும். இன்றைய நினைவிற்கு 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 140, 141 மற்றும் 142ஆம் சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 - 20ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதத்தை வாசியுங்கள், தியானம் பண்ணுங்கள், தேவ பிரசன்னத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.